இன்றைக்கி தேதிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிஹெச் போனீங்க அப்படின்னா மொதல் வேலை அவங்க வந்து சுகர் டெஸ்ட்டும் ப்ரெஷர் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. அக்கா எனக்கு ப்ரெஷர் இல்லைப்பா அப்படின்னா, நீ சொல்லாத பொட்டி சொல்லணும் அப்படிம்பாங்க. ஏங்க அப்படின்னா, இல்லைப்பா ரூல்ஸு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது 18 வயசுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னா, அம்மா சத்தியமாக ப்ரெஷர் இருக்குங்க. அது பேர் வந்து பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இதை நிறைய க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. அவன் பண்ணுறான் அதனால் நான் பண்ணுறேன், அவன் வச்சுருக்கா அதனால் நானும் என்ன வச்சுக்கிறேன், எனக்கும் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் குழந்தைங்க நிறைய கேட்பாங்க. இது ஒரு பிரச்சனையே அப்படின்னா, ஒரு பிளட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையோ அதை விட ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பியர் ப்ரெஷர். ஏன் அப்படின்னா, நான் என்னையே மறந்துடுறேன். எனக்கு இது தேவையில்லையா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல. நான் என்னையே மறந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை நான் வந்து எடுத்து உபயோகப்படுத்த நான் ஆரம்பிச்சிடுறேன். இதை எப்படி வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதை நான் நம்பணும். சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நான் நம்பணும். நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு மற்றவன் என்கிட்ட இருந்து என்ன இருந்தாலும் எனக்கு அது என்னவாக இருக்காதுன்னா ஒரு பெரிய ஒரு குழப்பமாகவும் ஒரு பிரச்சனையாகவும் இருக்காது. ஸோ உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை ரசித்து கொண்டாடி அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 11 மணிக்கு அவன் தூங்கினதுக்கப்புறம் அப்படி பண்ணால அப்படிலாம் பேசிட்டிங்கன்னா ஒரு பிரோஜனம் இருக்காது. உடனே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரி தூங்கும்போது அவன் பக்கத்தில் இருந்து நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயின் வேவ்ஸில் போய் அதை ஹெல்ப் பண்ணும். ஸோ அவன் இல்லாத நேரத்தில் சொல்லாதீங்க, அவன் இருக்கிற நேரத்தில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் அவங்ககிட்ட இருக்கிற நான் என்னோடய சொசைட்டியில் போய் நான் நிற்கும் போது என்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அதை வந்து நான் நம்புகிறேன். ஏன் நம்புறேன்னா, பெற்றவங்க நீங்களும் என்கிட்ட எதுவும் சொல்கிறது இல்லை. அதனால வந்து நான் ஜீரோவே தான் எல்லா இடத்துல இருக்கிறேன். அப்போ அவன் பண்ணதை நான் பண்ணால் நானும் ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் என்னை ஜீரோ இல்லை நீ ஹீரோ அப்படின்னு நீங்கள் என்னை விட்டு வெளியே அனுப்பிச்சிங்க அப்படின்னா நானும் சந்தோஷமாக போவேன். அவன் ஒன்று வச்சுருந்தா அப்படின்னா அவன் அதை வச்சுட்டு போகிறான், என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன். ஸோ இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கிட்ட இருக்கிற விஷயங்களை பார்த்து அதை பக்குவப்படுத்தி அது நல்லா இருக்குது, அது நல்லா பண்ணுற அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.